பிரசிடென்ட் வந்து பாராளுமன்றம் ஏற்றக்கூடிய சட்டத்தை ஒரு 2 மாதம் பொறுத்து கையெழுத்து போடுறாங்க. இது வந்து 2 வருஷம், அது 2 மாதம் சொல்லட்டும். அடுத்த நாள் பிரசிடென்ட் வீட்டுக்கு அமைச்சுக்குவாங்க. கோவிந்துக்கும் தன்கருக்கும் ஆர்.என். ரவிக்கும் இல்லை ஹபீப் முகமது கானுக்கும் ஒரு வித்தியாசம் கிடையாது, பேர் தான் வித்தியாசம். அவர்கள் யார் என்னங்க, அவங்க எஜமானர்கள் சொல்றது செய்கிறாங்க. அவங்க வந்து அம்பு எய்வது டெல்லி. நம்ம ஸ்டைல்ஸ் டேக்ஸ் கூட எடுத்தாச்சு. நம்ம இந்த பிச்சை கட்டுக்கிட்டு ஒவ்வொரு முறை உட்காந்துருக்கோம். இப்போ என்ன, எங்கள் புயல் வந்துடுதுங்க, காசு கொடுக்க மாட்டேன், நம்ம கிட்ட காசு வசூல் பண்ணிட்டு போகிறாங்க. இப்போது இந்த உச்சநீதிமன்ற தீர்ப்பின் மூலமாக ஸ்டாலின் அவர்கள் ஒரு மாநிலத்தினுடைய அதிகாரத்தை நிலைநிறுத்தியிருக்காரு. நிச்சயமா, அதில் வந்து சந்தேகமே இல்லை. அதனால் இவங்க அடாவடித்தனம் பண்ணுறது முடிவு பண்ணிட்டாங்க. இந்த அரசை செயல்படக்கூடாது முடிவு பண்ணால் எந்த எல்லைக்கும் போவார். இப்போ இருக்கக்கூடிய பாஜகவை பொறுத்தவரை அவங்க எந்த அரசு, அரவிந்த் கெஜ்ரிவாலை படுத்தின பாடு அது பைத்தியம் முடிச்சு போக வேண்டியதுதான். ஆமாம், இப்போ ஸ்டாலின்லாம் இன்னும் குறைச்சி தான். ஸ்டாலின் ஆட்சி ஊழலற்ற ஆட்சி நான் சொல்லலை, யாருமே சொல்ல மாட்டாங்க. நான் கேட்குறேன், இங்கே இடி ரைட் பண்ணுறாங்கல்ல, அப்போது ஏன் வந்து அதிமுக மந்திரிக்கு சேங்ஷன் கொடுக்க மாட்டாங்க? எந்த பிஜேபி ஆட்சி செய்கிற இடத்துலையாவது இந்த பிஎம்எல்ஏ என்ன பண்ணுது, இந்த இடி என்ன பண்ணுது? அப்படின்னா என்ன, ஊழல் வந்து பிஜேபி அரசாங்கத்தில் இல்லைன்றீங்களா? அதே ஆட்சி நான் தெரிஞ்சு. சவுத் பீட் நேயர்களுக்கு வணக்கம். இந்த நேர்காணலில் நாம் சிந்திக்கிருப்பவர் ஓய்வு பெற்ற முன்னாள் சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதி திரு ஹரி பரந்தாமன் அவர்கள். வணக்கம் சார். சார், இப்போது உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி அவர் ஒரு விஷயத்த சொல்லியிருக்காரு. நாட்டில் அனைத்து தூண்களும் ஒன்றிணைந்து செயல்பட வேண்டும், அதுதான் நாட்டிற்கு நல்லது. ஆனால் நாட்டில் உயர்ந்தது நீதித்துறையோ அல்லது நிர்வாகமோ அல்ல, மாறாக நாட்டின் அரசியலமைப்பு சட்டம்தான் உயர்ந்தது என்பதை அனைவரும் கவனத்தில் கொள்ள வேண்டும். அரசியலமைப்பை திருத்துவதற்கு நாடாளுமன்றத்திற்கு அதிகாரம் இருந்தாலும் அடிப்படை கோட்பாடு கட்டமைப்பை தொடக்கூட முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காரு. நாட்டில் தங்குமிடமும் பிற உரிமைகளும் மிக உயர்ந்தது, அதனால் புல்டோசர் நடவடிக்கை அநீதியானது அப்படின்ற ரொம்ப தீர்க்கமான ஒரு ஸ்டேட்மெண்ட் அவர் சொல்லியிருக்காரு. இது நம்ம இப்போ திரௌபதி முர்மு அவர்கள் உச்சநீதிமன்றத்துக்கிட்ட 14 கேள்விகளை பிரசிடென்சியல் ரெஃபரன்ஸ் என்ற அடிப்படையில் தன்னுடைய அதிகாரத்தை பயன்படுத்தி கேள்வி எழுப்பியிருக்காங்க. இப்போ அவருக்கான ஒரு பதிலாக எடுத்துக்கலாமா நம்ம? இல்லை, அதுக்கும் இதுக்கும் சம்மந்தம் இல்லை சார், இதுக்கு சம்மந்தம் இல்லை. ஆனால் அரசமைப்பு சட்டம் வழங்கக்கூடிய அதிகாரத்தின் கீழ் தான் குடியரசுத் தலைவர் இந்த கேள்வியை கேட்டிருக்காங்க. ஒன்று, இந்த குடியரசுத் தலைவருடைய கேள்வி இல்லை, அதை முதல்ல சரியாக புரிஞ்சுக்கணும். இது மத்திய அரசின் கேள்வி, குடியரசுத் தலைவருக்கெல்லாம் இல்லை. மத்திய அரசு இந்த கேள்வி கேட்க சொல்கிறாங்க. உச்சநீதிமன்றத்திற்கு அந்த கேள்வியை கேட்கணும்னா அதுக்கான வழிமுறை வந்து மத்திய அரசும் குடியரசுத் தலைவர் மூலமாக கேட்கும். உதாரணத்துக்கு, உயர்நீதிமன்ற நீதிபதியோ உச்சநீதிமன்ற நீதிபதியோ குடியரசுத் தலைவர் நியமிக்கிறார்னா குடியரசுத் தலைவர் நியமிக்கவில்லை, தயவு செய்து புரிஞ்சுங்க. நான் வந்து உயர்நீதிமன்ற நீதிபதியாக இருந்தேன், என்னை நியமிக்க வேண்டும் என்று முடிவெடுப்பது மத்திய அரசு. அந்த உத்தரவை பிஎம்ஓ ஆஃபீஸ்லேருந்து போனால் குடியரசுத் தலைவர் கையெழுத்து போடுவாங்க. எனவே இந்த கேள்வியை கேட்டிருக்கிறது குடியரசுத் தலைவர் வந்து மத்திய அரசின் சார்பாக கேட்டிருக்காரு. அது வந்து ஆர்டிகல் 143 அந்த அதிகாரம் இருக்கு. அது வந்து அட்வைசரி ஜூரிஸ்டிக்ஷன் சொல்லுவாங்க. அதாவது கருத்து கேட்கும் அதிகாரம். கருத்து தான், தீர்ப்பு இல்லை, ரெண்டுத்துக்கும் அவங்க குழப்பிக்க வேண்டாம். இப்போ அந்த கருத்து கேட்கும் போது நான் கருத்து கூற மாட்டேன்னு சொல்லலாம், ஆனால் வழக்கில் சொல்ல முடியாது. 2, அந்த கருத்தை இவர்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டேன்னு சொல்லலாம், வழக்கில் சொல்ற தீர்ப்பை அப்படி சொல்ல முடியாது. இந்த விஷயத்தை புரிஞ்சுக்கலாம். 1, ஆனால் இந்த உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி கவாய் சொன்னது வேற கான்டெக்ட்ல சொல்றாரு. அவர் பொதுவாக அவர் என்ன சொல்றாருன்னா, கான்ஸ்டிடியூஷன் தான் உயர்வானது, அதுக்கு கட்டுப்பட்டது தான் அனைத்தும். அது பாராளுமன்றமாகட்டும் அல்லது நிர்வாக அமைப்பாகட்டும் அல்லது நீதித்துறையாகட்டும். அது அல்லாமல் இந்த 3மே அரசமைப்பு சட்டம் அளிக்கக்கூடிய அதிகாரத்தின் வரம்பிற்குள் செயல்பட வேண்டும் என்று சொல்றாரு. யார் யார் அந்த அதிகார வரம்பை தாண்டுகிறார்களோ அதற்கெல்லாம் அரசமைப்பு சட்டம் சரி செய்வதற்கு ஏற்பாடுகளை செய்திருக்கிறது, அதை செய்யும்ன்றாரு.
அதுதான் பாராளுமன்றம் வந்து அரசமைப்பு சட்டத்தை திருத்துவதற்கும் அரசமைப்பு சட்டமே ஒரு வரம்பை வைத்திருக்கிறது. அந்த வரம்பை மீறினால் உச்சநீதிமன்றம் ரத்து செய்யலாம். ரத்து செய்தும் இருக்கிறது இதற்கு முன்னால. அதான் சுட்டி காண்பிக்கிறார். அந்த விஷயத்தையும் இதையும் கொண்டு வராதீங்க. என்ன கேட்டா, தமிழ்நாடு அரசு போட்ட வழக்கு இருக்கு பாருங்க, 10 மசோதாக்களுக்கு ஆளுநர் ஒப்புதல் தராமல் 4 ஆண்டுகளாக வைத்து 3-4 ஆண்டுகள், ஏன்னா அதுல 2 வந்து 2020 அதிமுக போட்டது அப்படின்னு அவங்க சொல்றாங்க பாருங்க. அந்த தீர்ப்புல உச்ச நீதிமன்றம் முதல் முறையாக ஆளுநருக்கும் குடியரசுத் தலைவருக்கும் முடிவெடுப்பதற்கு கால நிர்ணயம் செய்துள்ளது. அதை குறிவைத்து அதை வந்து நீர்த்து போக அதை ஒழிப்பதற்கான ஒரு அரசியல் உத்தியாக இதை நான் பார்க்கிறேன். இல்ல, அப்படி இந்த கேள்விகள் எழுப்புவதன் மூலமாக இப்போ உச்சநீதிமன்றம் கொடுத்த தீர்ப்பை செயலிழக்க வைக்க முடியும். செயலிழக்கிறதுன்னா சட்டத்துல அப்படி கிடையாது. இவங்க என்ன செய்வாங்கன்னா, உதாரணத்துக்கு எதிர்காலத்துல நான் என்ன நினைக்கிறேன் என்னன்னா, இப்ப தமிழ்நாட்டில என்ன சொல்லுவாங்கன்னா, இப்ப போட்டிருக்குங்க அதனால நான் தரமாட்டேன்னு பேசாம இருப்பார். அது மறுபடியும் உச்சநீதிமன்றம் போய் நீ வம்பு பண்ணிட்டு இருக்கணும். இல்ல மற்ற மாநிலங்களுக்கும் இதே மாதிரி பண்ணுவாங்க. எங்க இப்போ ஏற்கனவே காங்கிரஸ் ஆண்ட போது கூட கவர்னர்களை பயன்படுத்தி இங்கே குடியரசுத் தலைவர் ஆட்சியை கொண்டு வருவதற்காக கவர்னரை பயன்படுத்திட்டு இருந்தாங்க. அதுக்கு ஆனால் இந்த மாதிரி இந்த சட்டத்துக்கு ஒப்புதல் தராமல் இருப்பது என்பது பொதுவாக கிடையாது. இங்க கூட தமிழ்நாட்டில் சென்னாரெட்டி காலத்துல குறுகிய காலம் இந்த பிரச்சனைகள்லாம் இருந்தது, முதல்வருக்கும் கவர்னருக்கும். மற்றபடி இந்த அளவுக்கு கிடையாது. பாஜக என்னைக்கு ஆட்சிக்கு வந்ததோ அன்னையிலேருந்து எதிர்கட்சி ஆட்சி செய்கிற எல்லா மாநிலங்கள்லையும் அங்க இருக்கக்கூடிய கவர்னர்கள் அந்த ஆட்சியை விடாமல் தடுக்கும் மத்திய அரசின் ஏஜென்ட்டுகளாக செயல்படுகிறார்கள் என்று தமிழ்நாடு முதல்வர் சொல்றார். அதுதான் இன்னைக்கு இருக்கிறது. இது வந்து புதிய பரிமாணம், இதற்கு முன்னால் இல்லாத ஒரு செயல்பாடு 2014 நடக்கிறது. அதில் வந்து இல்லாட்டி மாநில அரசு யாருன்னா உச்சநீதிமன்றத்துக்கு மத்திய அரசு எழுத்து வழக்கு போட்டிருக்காங்க, ஆளுநர் எழுத்து. இப்போதான் முதல்ல போடுறாங்க. இதுக்கு முன்னாடி பஞ்சாப் போட்டது, தெலுங்கானா போட்டது, கேரளா போட்டிருக்குது. அதுவும் அப்போ இந்த நிலைமை இருக்கல. ஏன் போடுறதுன்னா, இவர்கள் செயல்பட விடாம வந்து அவங்க அடுத்து என்ன பண்ணுவாங்க, உச்சநீதிமன்றத்தானே போகணும், உச்சநீதிமன்றத்துக்கு போறாங்க. அப்போ அதில் வந்து கால வரையறை இருக்கு இல்லையா, அதை கொடுத்தது தான். அதை பற்றி விரிவாக விவாதிக்க வேண்டும் என்ன கேட்டால், அதை வந்து மிக சிறப்பான தீர்ப்பு. அதை யார் கால வரையறைக்குள்ள செயல்படணுன்றது வந்து சரியானது தானே. அதை இப்போ இன்னும் ஒரு சின்ன கேள்வி கேட்கலாங்க. இதே குடியரசுத் தலைவர் பாராளுமன்றம் இயற்றக்கூடிய சட்டத்தை 2 மாசம் பொறுத்து ஒப்புதல் கொடுக்கட்டுமே. இன்னைக்கு வக்ஃபு சட்டம் போட்டால் அன்னைக்கு ராத்திரியை கைது போடுறாங்க. ஏன் இல்லையா? எந்த சட்டமாக இருக்கட்டும், குடியுரிமை திருத்த சட்டமாக இருக்கட்டும், இது ஒரு அனுபவத்துக்கு ஏங்க இப்போ என்னது ஐபிசி, இந்தியன் பீனல் கோட், குற்றவியல் சட்டங்கள்லாம் பூசணும், அதுக்கு அன்னைக்கு ராத்திரியை கையெழுத்து போடுறாங்கல்ல. இல்லை விவசாயிகளுக்கான சட்டங்கள், எந்த சட்டம் போட்டோம் பாராளுமன்றம் அன்னைக்கு ராத்திரியை கையெழுத்தாக்குது. அது ஏன் சட்டசபைக்குன்னா இல்லை? அப்படின்னா நான் மீண்டும் இன்னைக்கு நான் தொடர்ந்து பல நேர்காணலை சொல்றேன். அப்படி என்றால் பாராளுமன்றம் வசதியானது, இது தாழ்த்தியானத சட்டமன்றம். இது சாதாரண விஷயங்க. இதுக்கு கால வரையறை தான் சொல்லியிருக்கு. அதில் கூட கவர்னருக்கு வந்து சட்டசபைக்கு அளிக்கப்பட்டுள்ள அதிகாரத்தின் கீழ், மாநில அதிகாரத்தின் கீழ் போகிற சட்டத்துக்கு தான் நான் ஒப்புதல் கொடுத்தே ஆகணுன்றாங்க. அதே கன்கரன் லிஸ்ட்ல ஒத்திசைவு பட்டியலாக இருந்தால் அது வந்து கவர்னர் வந்து போஸ்ட் ஆஃபீஸ் பிரசிடென்ட்டுக்கு அனுப்பணும். பிரசிடென்ட்னா மத்திய அரசு. அது மறுபடியும் புரிஞ்சுக்கணும். பிரசிடென்ட்னா மத்திய அரசு, அப்படியே நினைவில் வச்சுக்கணும். மத்திய அரசினுடைய ஒப்புதல் வேணும். அதை மத்திய அரசு வந்து நிராகரிக்கலாம். இப்போ பிரசிடென்ட்டுக்கு போனால் 3 மாசத்துக்கு தீர்மானிக்கணுன்றது வந்து மத்திய அரசு தீர்மானிக்கணுன்றது. ஓகே, அதில் கூட அந்த தீர்ப்பில் ரொம்ப விவரமாக சொல்லியிருக்காங்க. அதை அப்படியே எக்ஸ்ட்ராக்ட் பண்ணியிருக்காங்க. இப்போ கூட அதை வந்து ஹோம் மினிஸ்ட்ரியில் அப்படி ஒரு ஆஃபீஸ் மெமரண்டம் இருக்குது. நம்ம ஜிஓன்னு சொல்கிற மாதிரி அவங்க ஆஃபீஸ் ஒரு அறிக்கை, அவங்களுடைய வழிகாட்டு நெறி இருக்குது, கைட்லைன்ஸ். அதில் 3 மாதம் இருக்குது. அதை தான் இப்போ நாங்கள் சொல்கிறோன்றாங்க. ஏற்கனவே இப்போ அது இருக்குது. அது ஏற்கனவே சர்க்குலேஷன்ல இருக்கு. அதுதான், அது நடைமுறையில் இருக்கு. இந்த அரசு அதை கையாளுகிறது 3 மாசத்துல முடிவு எடுக்கணும்ட்டு. ஆனால் அதை வந்து கட்டுப்படுத்த முடியாது, மாநில அரசு கேட்க முடியாது.
இப்போ வந்து மாநில அரசு கேட்கலாம். அதுதான் இப்போ இந்த உயர்நீதிமன்ற தீர்ப்பிலே ஏற்கனவே மத்திய அரசு இப்படி ஒரு ஏற்பாட்டை வைத்துக் கொண்டு இருக்கிறது. அதை நாங்கள் ஒரு சட்ட தீர்வாக அளிக்கிறோம்ன்றாங்க. அதுதானே சரியா இருக்கும்னு கேட்குறாங்க. அதை இன்னும் விரிவா ரொம்ப நல்ல அருமையான தீர்ப்பு. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, பிரிட்டிஷ் வந்து 1858 முதல்ல கவர்னர் கொண்டு வரும். அதுக்கு முன்னாடி கவர்னர் கிடையாது. அதுக்கு முன்னாடி ஈஸ்ட் இந்தியா கம்பெனி ஆட்சி காலத்தில் கிடையாது. பிரிட்டிஷ் அரசினுடைய ஆட்சி காலம் 1858 தொடங்குகிறது. 1857 1858 தான் முதல்ல கவர்னர்கள். அப்பதான் நிர்வாக வசதிக்காக மாகாணங்கள், பிரசிடென்சி. அப்போ மாகாணங்களை ஆட்சி செய்வதற்காக வந்த கவர்னர்களுக்கு எண்ணற்ற அதிகாரங்கள். அவர்கள் சட்டம் போடலாம், என்ன வேணாலும் போடலாம். அது முதல் லெவல். செகண்ட் என்ன ஆகுது, 1919, 20களில் மாகாணங்களுக்கு சட்டசபை வைத்துக்கொண்டு அவர்கள் சட்டம் ஏற்றுக்கொண்ட அதிகாரத்தை தராங்க. அப்போ டியூவல், 2 விதமான அரசாட்சி. ஒன்று கவர்னர் சட்டம் ஏற்றும் சில பொருள்கள், மாகாண சட்டசபை ஏற்றும் பொருள்கள். அப்போ நம்மளை வந்து அவன் அடிமையாக ஆட்சி செய்கிறான். மாகாண சட்டசபை இயற்றக்கூடிய பிரசிடென்சியில் இருக்கே, அங்கே அந்த சட்டசபை இயற்றக்கூடிய மாகாணங்கள் இயற்றக்கூடிய சட்டத்துக்கும் கவர்னருடைய ஒப்புதல் வேணும். கல்வி, விவசாயம், மருத்துவம் எல்லாம் மாகாணங்களுக்கு ஒதுக்கப்பட்டிருக்கு. ஆனால் அதில் சட்டம் போடுவதாக இருந்தால் நம்ம அடிமைகள் அல்லவா, அதனால பிரிட்டிஷ் கவர்னருடைய ஒப்புதல் தான் சட்டம் அமலுக்கு வரும்ன்ற நிலைமை இருந்தது. அது தொடர்ந்தது. அதுக்கு அடுத்து 1935ஆம் ஆண்டில் இதே மாதிரி கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா, அது ரெண்டு அப்போ வந்து இப்போ இன்னைக்கு இருக்க லிஸ்ட் 1, லிஸ்ட் 2 எல்லாம் வந்துடுது. மத்திய அரசு, மாநில அரசு என்ற செயல்பாடுகள் வருது. அப்போவும் இந்த டிஸ்கிரிப்ஷன் வச்சுக்கிறாங்க. கவர்னருக்கு இந்த அதிகாரம் இருக்கு, அவருடைய ஒப்புதல் வரணும். ஒப்புதல் மறுக்கலாம், அவர் இல்லை சும்மா உட்கார்ந்துட்டு இருக்கலாம் எதுவுமே செய்யாம. அதை வந்து நம்ம கான்ஸ்டியூஷன் 1950 பண்ணும்போது அந்த டிஸ்கிரிப்ஷன் கிளாஸை ரிமூவ் பண்ணிடுறாங்க. அதை தீர்ப்பில் சொல்றாங்க. அதனால இப்போ வந்து இவர் லண்டனோடைய கவர்னர் நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. இவங்க லண்டன் கிடையாது, இது டெல்லி. ஆனா ஐடியாலஜிக்கலா கலோனியல் அப்ப காலனி சொல்லட்டும். நாமெல்லாம் தமிழ்நாடு வந்து டெல்லி ஏகாதிபத்தியத்தின் காலனி என்று சொல்லட்டும். அப்போ தமிழ்நாடு மக்கள் பதில் சொல்லுவாங்க. தீர்ப்பு என்ன சொல்லுதுன்னா, அப்படி இல்லப்பா, இது வந்து சுதந்திரம் அடைந்த இந்தியாவில் டெல்லிக்கு தமிழ்நாடு அரசு வந்து எந்த விதத்திலும் குறைந்ததல்ல. எனவே சட்டசபை இயற்றக்கூடிய சட்டங்களை கவர்னர் வந்து அது ஒப்புக்காக கொடுக்கணும்னு இருக்குன்னு சொல்றாங்க. அதனால தான் நாங்கள் இப்போ கொடுத்துட்டு போறோம் பாவம்ன்றாங்க 142 கீழே. எனவே தான் இது வந்து ஒரு சிறப்பான தீர்ப்பு என்று சொன்னோம். அந்த தீர்ப்பை வந்து நீர்த்து போவதற்கு அவங்களுக்கு இப்போ அவங்க ஜெயிக்க அதெல்லாம் அது ஒன்றும் ஆகாது. ஆனால் என்ன, நீங்க என்ன சொல்லுவாங்க, எதிர்காலத்தில் வரக்கூடிய இதெல்லாம் இருப்பாருங்க, ஒவ்வொரு மாநிலங்கள் எதிர்கட்சி ஆடும்போது அங்கெல்லாம் சொல்லுவாங்க அங்கே பெண்டிங்காக இருக்குங்க அது, அதனால தரமாட்டேன்னு அந்த கவர்னர் சொல்லிடுவாங்க. கவர்னர்லாம் நம்முடைய முதல்வர் சொல்லியிருக்காரு, ஏஜென்ட்னு சொல்லியிருக்காருங்க. மத்திய அரசினுடைய ஏஜென்ட். அவங்களுக்கு ஏஜென்ட்டுக்கு என்ன வேலை? நம்ம முதல்வர் சொல்றாரு என்ன வேலை? அந்த அரசுகளை செயல்பட விடாமல் தடுக்கிறது, அதுதான் வேலைன்னு சொல்றாரு. இதுல நீங்க குறிப்பிட்டு காட்டினீங்களா, அதாவது பிரசிடென்ட் மூலமாக ஒன்றிய அரசு தான் இதை வந்து இந்த 14 கேள்விகள் எழுப்பியிருக்காங்க. ஆமா, யார் எல்லாருமே இன்னைக்கு அதுதான் சட்டம். அதான் சொல்றேனே, இப்போ ஒன்றிய பிரசிடென்ட்னா உச்ச நீதிமன்ற நீதிபதியை நியமிக்கிறாரு, உயர் பிரசிடென்ட் இல்ல, தயவு செய்து புரிஞ்சுங்க. சார்பாக மத்திய அரசின் சார்பாக நியமிக்கிறார். யார் நீதிபதியை ஆக்கணும்ன்ற முடிவு எடுக்கிறது மத்திய அரசுங்க. உச்ச நீதிமன்ற பரிந்துரையின் பேரில் அதை மாற்றம்னு சொன்ன உட்கார்ந்துகிட்டு இருப்பாங்க. இதுல பெரிய ஒரு சேஞ்ச் ஓவர் கொடுத்துட முடியாது தீர்ப்புல அப்படின்றப்போ ஏன் வந்து ஒரு அப்பீலுக்கு போயிருக்கலாம்ல? இல்ல, இதுக்கு அப்பீல் கிடையாதுங்க. உச்ச நீதிமன்ற தீர்ப்பு மேல அப்பீல் கிடையாது. அதே பெஞ்ச் கிட்ட தான் ரிவ்யூ போடணும், மறுசீராய்வு. அந்த மறுசீராய்வு வழக்கமாக எந்த நீதிபதியும் பொதுவாக ஏற்றுக்க மாட்டாங்க. வழக்கமாக மறுசீராய்வு பொதுவாக அதில் ஒரு எப்போ நான் உங்களுக்கு சொல்கிறேன், நானும் வக்கீலாக இருந்தவன் தானே, நாங்கள் ரிவ்யூ போடுவோம். எப்போ போடுவோம்னா அந்த நீதிபதி ரிட்டையர் ஆக போகிறாருன்னா அடுத்த நீதிபதி கிட்ட வரும், அதனால போடுவோம். இப்போ இந்த 2 நீதிபதி தீர்ப்பு கொடுத்தாங்களே, அவங்க 2 பேரும் இதுக்குள்ள ரிட்டையர் ஆக மாட்டாங்க. பிஜேபி போனால் கூட ரிட்டையர் ஆக மாட்டாங்க, அவங்களுக்கு நீண்ட காலம் இருக்கு. நம்ம தமிழ்நாட்டில் இருந்து போன நீதிபதி மகாதேவன் 2028 ரிட்டையர் ஆகிறாரு. இன்னொரு நீதிபதி இருக்காரு, மூத்த நீதிபதி, அவர் 2030 வரைக்கும் இருக்காரு. அப்போ இவங்களே 2000 வரைக்கும் இருப்பாங்களான்னு யாருக்கும் தெரியாது. அப்போ அதனால அவங்களுக்கு உடனடியா இன்னைக்கு இந்த அரசுகளை செயல்பட விடாம பண்ணணும், பல விதங்களை செயல்பட விடாம பண்றாங்க. இது மட்டும் ஒரே உத்தி அல்ல, தமிழ்நாடு முதல்வர் சொல்லியிருக்காரு. இன்னும் கேட்டா அந்த தீர்ப்பு இருக்கு பாருங்க, அந்த தீர்ப்பிலேயே கூட அந்த வழக்கு இருக்கு, அந்த வழக்கு
கவர்னர் வந்து சட்டசபை இயற்றிய அந்த சட்டங்களுக்கு ஒப்புதல் தராமல் இருக்காரு. அதை மட்டும் இல்லை, இன்னும் கூட 3 பிரச்சனையை சொல்றாங்க. மொத்தம் 4 பிரச்சனை. அந்த 3 பிரச்சனை பின்னுக்கு தள்ளப்பட்டு அதை பற்றியே விட்டுறாங்க. ஒரு உத்தியாக தமிழ்நாடு அரசு இதை மட்டும் ஆர்கியூ பண்ணுது. மீதி 3 பிரச்சனையும் இன்னைக்கு கூட முதல்வர் வந்து அதை சுட்டி காண்பிச்சிருக்காரு. செயல்பட விடாமல் தடுப்பதற்கு பல உத்திகளை கவர்னர் கையாளுறாரு. எதை அமைச்சாலும் கைது பண்ண மாட்டாரு. சட்டசபை பில்லு மட்டும் இல்லை, அவர் சொல்றாரு. அந்த வழக்குல என்ன சொல்றாங்கன்னா, மற்ற 3 என்னன்னா, 1 அதிமுக மந்திரிகள் அவங்க பேர்ல குற்ற வழக்கு லஞ்ச ஒழிப்பு சட்டத்தின் கீழே பதிவு செய்வது, வழக்கு நடத்துவதற்கான சாங்ஷன் அனுமதி தரத்துக்காக கேட்கிறாங்க. KC வீரமணி, மந்திரி வீரமணி, மந்திரி விஜயபாஸ்கர், அதான் தராம இன்னைக்கு வரைக்கும் தரல. அது அந்த வழக்கில் அது ஒரு பிரச்சனையாக, கோரிக்கையாக, பிரேயர்பாங்க கேட்கப்பட்டிருக்கு. இன்னொன்று, தண்டனை காலத்திற்கு முன் சிறைவாசிகளை விடுவிப்பது சம்பந்தமான பிரச்சனை, ப்ரீமெச்சூர் ரிலீஸ். அந்த ஃபைலையும் அவர் வச்சுக்கிட்டு இருக்காரு, உத்தரவு போடாமல்லாம் அப்படின்ற குற்றச்சாட்டு அதில் சொல்லியிருக்காங்க. 3வது பிரேயர் வந்து தமிழ்நாடு பப்ளிக் சர்வீஸ் கமிஷனில் 14 உறுப்பினர்கள், 4 பேர் தான் இருக்காங்க. 10 பேர் அப்பப்போ ரிட்டையர் ஆகியிருக்காங்க. அதை ஃபில்அப் பண்ணிட்டு ஃபைல் அமைச்சு அப்படி வச்சுட்டு இருக்காங்க. இது வந்து உதாரணம். இது வந்து அந்த வழக்கில் இருக்கு. இன்னைக்கு முதல்வர் என்ன சொல்றாரு, இதே மாதிரி எல்லாத்தையும் தடுக்கிறது தான் அவருக்கு வேலையே. சென்ட்ரல் கவர்மெண்டோட ஏஜென்ட்டாக செயல்படுகிறார், எதிர்கட்சி ஆட்சி செய்யக்கூடிய இடத்துலன்றாரு. அதனால தான் அதை வந்து நம்ம அப்படியே கடந்து போக முடியாது. இப்போ நான் தான் இதுக்கு சொல்லிட்டோம். பிரசிடென்ட் வந்து பாராளுமன்றம் ஏற்றக்கூடிய சட்டத்தை ஒரு 2 மாதம் பொறுத்து கையெழுத்து போடுறாங்க. இது வந்து 2 வருஷம், அது 2 மாதம் சொல்லிட்டோம். அடுத்த நாள் பிரசிடென்ட் வீட்டுக்கு அமைச்சிருவாங்க. அப்போ பாராளுமன்றம்னா ஒன்று, அதுவும் மக்களால் தேர்ந்தெடுக்கப்படுது. சட்டசபையும் மக்களால், அதே மக்கள் தேர்ந்தெடுக்கிறாங்க. இது சாதாரண விஷயம். இது என்ன கேட்டால் இதை வந்து இது ஒஸ்ட் ஆகிட்டு இருக்கு. காங்கிரஸ் பேரில் நமக்கு ஒரு கடுமையான எதிர்ப்பு உண்டு. ஏன்னா அவர்கள் இந்த கவர்னர்களை எல்லாம் தங்களுடைய ஏஜென்ட்டுகளாக அவர்கள் பயன்படுத்தி தேவைப்பட்டால் குடியரசு ஆட்சித் தலைவர் கொண்டு வருவதற்காக பயன்படுத்தி கொண்டிருந்தார்கள். தமிழ்நாட்டில் இது வரைக்கும் 4 முறை வந்திருக்கு. அதில் ஒரு முறை மட்டும் அதுக்கான வாய்ப்பு இருந்தது. மீதி 3 முறையும் வந்து அந்த அதுக்கு ஆட்சி கலைப்பை வந்து என்ன கேட்டால் தவறு. கருணாநிதியினுடைய ஆட்சி 2 முறையும், எம்ஜிஆர் ஆட்சி 1 முறையும் கலைக்கப்பட்டது. அதை தவறு. இப்போ வந்து அதுக்கு உச்சநீதிமன்றம் தான் முற்றுப்புள்ளி வச்சது. SR பொம்மை வழக்கில் நாங்கள் இப்போ குடியரசுத் தலைவர் ஆட்சி சரியா தப்பான்னு பார்ப்போம்னு சொல்லிடுது. அதுக்கப்புறம் தான் அது நின்றுது. அதுக்கு முன்னாடி வரைக்கும் குடியரசுத் தலைவர் உத்தரவு, இப்போ நீங்க கேள்விக்கு நல்ல பதில் அது. அப்போ குடியரசுத் தலைவர் வந்து ஆட்சியை கொண்டு வந்து உத்தரவு கண்டிப்பாக, அதுவும் கூட மத்திய அரசு உத்தரவு தான். மத்திய அரசு சொல்லும்போது அந்த உத்தரவை, அது குடியரசுத் தலைவர் பேர்ல உத்தரவு வரும். அந்த குடியரசுத் தலைவர் உத்தரவை ரத்து செய்வதற்கு உச்சநீதிமன்றத்துக்கு அதிகாரம் இருக்குன்னு சொல்லிட்டாங்க SR பொம்மி கேஸ்ல. அது 1995 வரைக்கும், 1950 ஆரம்பிச்சு 52 முதல் தேர்தலுங்க, 52 ஆரம்பிச்சு இங்க 95 வரைக்கும் எடுத்தீங்கன்னா 200-300 முறை சட்டசபைகள் கலைக்கப்பட்டிருக்கு. குடியரசுத் தலைவர் ஆட்சி வந்திருக்கு இந்தியா ஃபுல்லா. எங்கெங்க எதிர்கட்சி ஆட்சி செஞ்சாலும் அவங்க பண்ணுவாங்க. இப்போ இந்த கவர்னர் விசஸ் ஸ்டேட் ஆஃப் தமிழ்நாடு வழக்குல அதிகாரம் அப்படின்ற அந்த இடத்துக்கு வந்து பாராளுமன்றத்துக்கும் சட்டமன்றத்துக்கும் தான் அதிகார போட்டி இருக்குது இந்த வழக்கின் மூலமாக. ஆனால் இவர்கள் வந்து ஏதோ உச்ச நீதிமன்றத்துக்கும் பிரசிடென்ட்டுக்கும் இருக்கக்கூடிய போட்டி, அதிகார போட்டின்ற மாதிரி காமிக்கிறாங்களா? இல்ல, பாராளுமன்றம்னு சொல்லுவோம். பாராளுமன்றம் என்ன பண்ணுது? பாராளுமன்றம் அல்ல, மத்திய அரசு வேறு, பாராளுமன்றம் வேறு. பாராளுமன்றத்தில் திமுக உறுப்பினர்கள் இருக்காங்க, காங்கிரஸ் உறுப்பினர்கள் இருக்காங்க. இல்லை, இப்போ கேபினெட் டிசிஷன் தான் பிரசிடென்ட் வந்து சொல்கிறாரு. பிரசிடென்ட் அப்பாயிண்ட் பண்றதுன்னா பாராளுமன்றம் அப்பாயிண்ட் பண்ணல, கேபினெட் அப்பாயிண்ட் பண்ணுது. 14 கேள்வி கேட்குதுன்னா கேபினெட் சொல்லி கேட்குறாங்க. எனவே பிரசிடென்ட் ரூல் கொண்டு வராங்கன்னா கேபினெட் சொல்லி வருது, பாராளுமன்றம் சொல்லி அல்ல. எனவே இதுல வந்து பிரச்சனை வந்து மத்திய அரசுக்கும் மாநில அரசுக்கும். மத்திய அரசிலே பெரும்பான்மையாக இருக்கக்கூடியவர்கள் பாராளுமன்றத்தில் பெரும்பான்மை மத்திய அரசை நடத்துகிறார்கள். சட்டசபையில பெரும்பான்மையாக இருப்பவர்கள் மாநில அரசை நடத்துறாங்க. அங்க மாநிலங்கள் எதிர்கட்சி இருந்தால் அதை செயல்படாமல் செய்வது என்பதும் அதற்காக கவர்னரை பயன்படுத்துவது என்பதையும் பாஜக ஆட்சியிலே அது ஒரு புதிய பரிணாம வளர்ச்சியாக நான் பார்க்கிறேன். இதற்கு முன்னால் இல்லாத ஒரு நிலை.
இப்போது இந்த உச்சநீதிமன்ற தீர்ப்பின் மூலமாக ஸ்டாலின் அவர்கள் ஒரு மாநிலத்தினுடைய அதிகாரத்தை நிலைநிறுத்தியிருக்காரு. நிச்சயமா அதுல வந்து சந்தேகமே இல்லை. அந்த வழக்கு அதோட எல்லாருமே போட்டாங்க. இதுக்கு முன்னாடி பஞ்சாப்ல வழக்கு போட்டாங்க, அதுல தீர்ப்பு வந்துடுது. அந்த தீர்ப்பை இதுல ரொம்ப சுட்டி காமிக்கிறாங்க. அங்க எதுக்காக போனாங்கன்னா, அங்கே தமிழ்நாட்டில் அந்த அவர் பேர் மறந்து போச்சு. இங்க தமிழ்நாட்டில் இருந்தவர் தான் இப்ப பஞ்சாப்ல இருக்காரு. அந்த வேலையை செஞ்சவர் அவரு தான். அவரும் அங்கேயும் அதை வேலை தான் பண்ணிட்டு இருந்தாரு. பேரறிவாளனுங்கெல்லாம் ஒத்து கொடுக்காதவர் அவர் தான். அதுக்கப்புறம் தான் இவர் வந்தாரு. எல்லாரும் அதே தான் பண்ணுவாங்க. பஞ்சாப்ல வந்து சட்டசபை கூட்டம் மறுத்துட்டாரு. அங்க இருக்கக்கூடிய கேபினெட் வந்து சட்டசபை கூட்டினா, ஆனா கூட்ட மாட்டேன்னு பேசாம இருந்தா. அப்புறம் பன்வரிலால் புரோஹித் சொல்றீங்களா? புரோஹித். அதனால எல்லாரும் இதே புரோஹித்துக்கும் தன்கருக்கும் ஆர்.என். ரவிக்கும் இல்ல ஹரீப் முகமது கானுக்கும் ஒரு வித்தியாசமும் கிடையாது. பேர் தான் வித்தியாசம். அவர்கள் யார் என்னங்க, அவங்க எஜமானர்கள் சொல்றது செய்யறாங்க. நான் வந்து என்ன ரவி பேர்லயோ அல்லது புரோஹித் பேர்லயோ இல்ல ஹரீப் பேர்லயோ எனக்கு கிடையாது. அதாவது எது அவங்க வந்து அம்பு எய்வது டெல்லி மத்திய அரசு. அப்போ நமக்கு என்ன, அப்போ வந்து இதை இந்த விஷயத்தை புரிஞ்சுக்கிறது தான் முக்கியமா பாக்குறேன். அப்போ இதுதான் உங்களுக்கு பிரச்சனை, மாநிலத்தினுடைய அதிகாரம் திரும்பி அவங்களுக்கு கிடைச்சிருக்கு அப்படின்றதான். கிடைச்சிருக்கு அப்படின்றதுக்கு வந்து இதை அவங்களால ஏத்துக்க முடியாம தான் இதை வந்து அதை கொடுக்க அதை தடை போடுவதற்கு இப்படி ஒரு உத்தியை கையாளுறாங்க. இப்போ அடுத்து அவங்க சொல்லுவாங்க இந்த மாதிரி அங்கே பெண்டிங்கா இருக்கு, அதனால நான் அதே மாதிரி போட பசாம இருப்பாங்க. மறுபடியும் ஹைகோர்ட் சுப்ரீம் கோர்ட்டுக்கு போவாங்க. சுப்ரீம் கோர்ட் உடனே விசாரிக்காதுங்க, அதுக்கு 1008 வழக்குகள் இருக்கு. அதான் அவங்க நோக்கம். அவங்க நோக்கத்தை வந்து எப்படியாச்சும் இந்த அரசுகளை செயல்பட விடாமல் தடுப்பது. புற சட்டத்தை கொடுக்க மாட்டாங்க. அந்த மாதிரி அவங்க நினைச்சா கொடுப்பாங்க, நினைக்கலாம் கொடுக்க மாட்டாங்க. அவங்களுக்கு வேண்டியது இருந்தால் அதுக்கு உபதம் தருவாங்க. மாநில ரீதியாக ஒவ்வொருத்தரும் பாஜக எதிர்க்கக்கூடிய தலைவர்களை முதல்வர்களை ஒன்றிணைக்கக்கூடிய வேலையில ஸ்டாலின் இறங்கியிருக்காரு. அது நடத்தியும் பல இடங்கள்ல வந்து நடத்தியும் காமிச்சிருக்காரு. அது குறிப்பா அது மாநில சுயாட்சி விஷயமாக இருக்கட்டும் அல்லது வந்து டீலிமிட்டேஷனா இருக்கட்டும், இந்த மாதிரி விவகாரங்கள்ல ஒன்றிணைக்கக்கூடிய வேலையை ஸ்டாலின் செய்கிறாரு. ஆனால் இந்த விஷயம் அது கை கொடுக்குமா அது அவருக்கு? நிச்சயமா வந்து இதுல கூட ஏன்னா நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், இது சட்டப்படி அவர்கள் ஒன்றும் மத்திய அரசு வந்து பெரிய ஒன்றும் பண்றது இல்லை. இது அடாவடித்தனம் பண்றதுக்கு தான், அடாவடித்தனம் தான். ஏன்னா உச்ச நீதிமன்றத்துல வந்து தடையெல்லாம் கொடுக்காது. ஏன்னா இந்த வழக்கு வேற, அது வேற, அந்த தீர்ப்பு வேற. இந்த ஒப்பீனியன்ல போய் அதுக்கு தடையெல்லாம் கொடுக்காது. அப்போ ஆனா அவங்க என்ன சொல்லுவாங்க, இதை வந்து இப்போ 5 நீதிபதிகள் கொண்ட அமர்வு இருக்கும் இதை விசாரிக்கிறதுக்கு, இந்த 14 கேள்வி விசாரிக்கிறதுக்கு. அந்த விசாரிக்கிறது, அதனால அது வரையில நான் வந்து எதுவும் பண்ண மாட்டேன் அப்படின்னு உட்காந்து இப்ப ஏற்கனவே எப்படி உட்கார்ந்தார் 4 வருஷமா, அதே ஒரு உத்தியை கையாளுவதற்கு இதை பயன்படுத்துவார். இந்த 14 கேள்விகளுக்கு பதில வந்து எவ்வளோ சீக்கிரத்துல கொடுக்கணுமா, அது எப்படி இருக்கு? அது உச்ச நீதிமன்றம் இருக்கக்கூடிய வேலை பளுவுல நீங்க எப்படி சொல்ல முடியும்? முதல்ல தலைமை நீதிபதி அப்படி ஒரு காலக்கெடு இருக்கு உச்ச நீதிமன்றத்துக்கு. பிரசிடென்ட் கேட்டுட்டாங்க, அதனால இவ்வளவு காலகட்டத்துக்கு அது ஒரு முன்னுரிமை தருவார்கள். ஆனால் அப்ப கூட குறைஞ்சபட்சம் இப்ப வெக்கேஷன் இருக்கு இல்லையா? வெக்கேஷன் முடிஞ்சு ஜூலையில் தான் திறக்குது இல்லையா? ஜூலைக்கு அப்புறம் தானே வந்து அவங்க ஒரு பெஞ்சை கான்ஸ்டியூட் பண்ணுவாரு. அப்போ இதுக்கு என்ன, இது மத்திய அரசு கேட்டுடுதே அப்படின்ட்டு. இப்போ தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய சென்னை உயர்நீதிமன்றத்தில் தான் இந்த சட்டங்கள்லாம் வந்துடுது. உடனடியாக வெக்கேஷனாக இருந்தாலும் விசாரிக்கிறாங்க. வழக்கமாக விசாரிக்க மாட்டாங்கன்னு நான் கருதுறேன். இப்போ தெரியும்ல, இங்கே இப்போ சார், இப்போ ஒரு சட்டத்தை வந்து இப்போ ரவி ரொம்ப நல்லவராக ஆகிட்டார்னு வச்சிங்க. ஆனால் யாருமே நம்ப பண்ணுறாங்க நல்லவராக ஆகிட்டாரு. இன்னைக்கு சட்டம் கேட்டனா அன்னைக்கே ஒப்புதல் தராரு அப்படின்னா கூட அந்த சட்டம் அரசியல் அமைப்பு சட்டத்துக்கு விரோதமானதுன்ட்டு நீங்களும் நானும் வழக்கு போடலாம் ஹைகோர்ட்ல. அப்போ எப்போ வழக்கு போடலாம்? அந்த வழக்கு எப்போ எடுத்து விசாரிக்கும் ஹைகோர்ட்டு? வெக்கேஷன்ல விசாரிக்காது. இதுக்கு என்னப்பா அவசரம், வெக்கேஷன் முடியட்டுமே இன்னும். ஆனால் மெட்ராஸ் ஹைகோர்ட்டு அதை எடுத்து இப்போ விசாரிச்சுக்கிட்டு இருக்கு வெக்கேஷன்ல. ஆனால் இப்போ நீங்க கேட்குறீங்க பாருங்க, என் கருத்து என்னன்னா, இப்போ இருக்க சீஃப் ஜஸ்டிஸு இந்தியாவோட சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா இந்த மத்திய அரசு கேட்ட கேள்விக்கு இப்போ வெக்கேஷன் வந்துடுது. 23 வெக்கேஷன். அப்போ 23 ஒன்றுமே இல்லையா? அதுக்குள்ளே போட்டால் கூட வெக்கேஷனில் இந்த பெஞ்சு உட்கார மாட்டாங்க ஜட்ஜஸ்லாம். 5 பேரோ 7 பேரோ வெக்கேஷன் முடிஞ்சு தான் உட்காருவாங்க. மெட்ராஸ் ஹைகோர்ட்டில் அந்த ஜட்ஜுங்கள்லாம் அவங்க வேற, ரொம்ப அப்படியே பணியே ஆற்றணும்னு நினைக்கிறவங்கன்னு வச்சிங்களேன். தெரியும் இல்லையா? ஆனா பொதுவா இருக்கக்கூடிய இல்ல, நான் ஒரு சர்காஸ்டிக்கா சொல்றேன். அதல்ல, அதை அவங்க இன்னைக்கு இன்னைக்கு வந்திருக்கேன் அவங்க, அதை நீங்க ஃபாலோ பண்ணல போகுது. ஆனா பொதுவா நிலவக்கூடிய அதிகார கேள்விகளுக்கு வந்து இன்னைக்கு கவாய் பதில் கொடுத்துட்டாருன்னு பார்க்க வேண்டியதா இருக்கு.
அரசியலமைப்பு சட்டம் தான் மேலானது. இல்லை, அது எல்லாருமே சொல்லியிருக்காங்க. இவருக்கு முன்னாடி எல்லா உச்சநீதிமன்றம் அரசியலமைப்பு சட்டம் உயர்வானது வந்து எல்லாருமே தெரிஞ்சதுங்க. இது சட்டம் படிக்கக்கூடிய அனைவரும் சொல்லுவாங்க. எல்லாம் பிரச்சனை நடைமுறையில் இப்போ இவங்க பண்றாங்க. அதை என்ன பண்ண முடியும்? கவாய் கூட என்ன பண்ணுவாரு? இல்லை, நீங்க நானும் இருந்தா கூட என்ன பண்ண முடியும் அந்த நிலையில? அப்போ நீங்க ஒரு பெஞ்சை கான்ஸ்டியூட் பண்ணி விசாரிப்பாங்க வழக்கமா. அது சொல்லலாம், அந்த பெஞ்சே என்ன சொல்லலாம், நாங்க இதை வந்து பதில் சொல்ல மாட்டோம்னு சொல்லலாம். ஏற்கனவே சொன்னேன்ல, ஏற்கனவே சொல்லியிருக்கு. அதாவது பிளேஸ் ஆஃப் ஒர்ஷிப் இருக்கு, அந்த ஒர்ஷிப் ப்ரொடெக்ஷன் ஆக்ட், பிளேஸ் ஆஃப் ஒர்ஷிப் ப்ரொடெக்ஷன் ஆக்ட் இருக்குல்ல, மத வழிபாட்டு தலங்கள் பாதுகாப்பு சட்டம். அதை வந்தபோது இதே மாதிரி ஒரு 143 ரெஃபரன்ஸ் வந்து மத்திய அரசு கேட்டது. என்னன்னா, இந்த பாபரி மசூதி கீழே ராமர் கோயில் இருக்கா அப்படின்னு கேட்டது. அவங்க சொல்லிட்டாங்க பதில் இதுக்கு நாங்கள் சொல்ல மாட்டேன்ட்டாங்க. அதனால அந்த மாதிரி திருப்பி அனுப்பலாம். அல்ல அவங்க சொன்னாலும் அது வந்து பைண்டிங் கிடையாது, அது வந்து தீர்ப்பு கிடையாது. அதை வந்து அதை யாரு ஒன்றிய அரசு ஏற்றுக்க வேண்டிய அவசியம் இல்லை. சொல்றாங்கன்னு வச்சிங்களேன், இது இல்லை கரெக்ட். அதாவது இப்போ என்ன கேள்வி கேட்டிருக்காங்க, ஆளுநருக்கும் குடியரசுத் தலைவருக்கும் மாநில சட்டசபைகள் சட்டம் மாநில சட்டசபை பாராளுமன்றத்துக்கு கேட்கல. பாராளுமன்ற சட்டம் ஏற்றினா அவங்க அன்னைக்கு ராத்திரியே போட்டுடணும். மாநில சட்டசபை ஏற்றினால் அதற்கு கால வரையறை நிர்ணயிப்பது சரிதானான்றதாங்க இப்போ 14 கேள்வியினுடைய ஒட்டுமொத்த சாராம்சம். என்ன கேட்டார், அதான் ஆமா கால வரையறை நிர்ணயிக்கலாம். ஏன்னா அது 1858 ஆரம்பிச்சு, பிரிட்டிஷ் காலேருந்து ஆரம்பிச்சு இப்போ இருக்கக்கூடிய கான்ஸ்டியூஷன் வரைக்கும் ஆய்வு பண்ணி இந்த தீர்வு சொல்லப்பட்டிருக்கு. அதை நாங்களும் ஒத்துக்கிறோம், நாங்களும் பார்த்தோன்னு சொல்றாங்கன்னு வச்சிங்களேன். அதை வந்து அது ஒப்பீனியன் சொல்லிட்டு போயிடுவாங்க. விளங்குதுங்களா? அது ஒப்பீனியன். அதனால இப்போ என்ன சொல்றாங்க, தமிழ்நாடு தீர்ப்பு கேரளாவுக்கு பொருந்தாது நான் வாதாடிட்டு இருக்காங்க. இப்போ கேரளா வந்து இப்போ சொல்லிட்டாங்க, ஏங்க எங்களுக்கு இந்த வழக்கை நாங்கள் நடத்த விரும்பல, தமிழ்நாடு அரசுடைய தீர்ப்பு தான் இதுக்கும், அதனால நாங்கள் வித்ட்ரா பண்ணிக்கிறோம். ஒத்துக்க மாட்டோம், அது வேற இது வேறன்றாங்க. என்ன அங்க ரவிக்கு பதிலாக அங்க இருக்கக்கூடிய ஆரிமம் இப்போ வேற ஒருத்தர் வந்திருக்காரு, அவர் வந்து ஒப்புதல் தராமல் இருக்காரு. அது எப்படி வேற? அதனால இவங்க அடாவடித்தனம் பண்றது முடிவு பண்ணிட்டாங்க. இந்த அரசை செயல்பட விடாம முடிவு பண்ணிட்டு எந்த எல்லைக்கும் போவார்கள். இப்ப இருக்கக்கூடிய பாஜகவை பொறுத்தவரை இப்ப நம்முடைய கவலையே இப்போ அதான் பாசிசம் என்று சொல்றாங்க எல்லாருமே. ஏங்க இப்ப காங்கிரஸுக்கு இவங்களுக்கு வித்தியாசம், இந்த மாதிரி செயல்படுறது இருக்குல்ல, கிட்டத்தட்ட அவசர நிலை மாதிரின்னு வச்சுங்களேன். அவசர நிலை வந்து ஒரு பாசிச ஆட்சி தான், அது 2 ஆண்டு தான். இப்போ 2014 தொடர்ச்சியா இருக்கு. அவங்க எந்த அரசு, அரவிந்த் கெஜ்ரிவாலை படுத்தின பாடு பைத்தியம் முடிச்சு போக வேண்டியதுதான். ஆமா, இப்போ ஸ்டாலின்லாம் இன்னும் குறைச்சுதான். ஏன்னா டெல்லியில பிரதான எதிர்கட்சி பிஜேபி, இப்போ மம்தா பிரதான எதிர்கட்சி பிஜேபி. அந்த அம்மாவே என்ன அங்க வக்ஃப் ஆக்ட் வந்த உடனே முர்ஷிதாபாத்தில் மிகப்பெரிய கலவரம் நடந்து போச்சு. அங்க இன்னும் பிஜேபி குடியரசுத் தலைவர் ஆட்சியை கொண்டு வர்றாங்க, சுப்ரீம் கோர்ட்ல வழக்கு போடுறாங்க. ஒரு எம்பி சொல்றாரு சஞ்சீவ் கண்ணா அதுக்கு தடை கொடுக்குறேன்னு சொன்னோன்னு வக்ஃப் ஆக்ட் இருக்கு. இங்கே உள்நாட்டு போர் மூழ்வதற்கு உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதி காரணமாக இருப்பார்ன்றாரு. வில்லம் பேசலாமா? இப்போ நடந்த ரீசெண்ட் ஒரு விழால வந்து உச்ச நீதிமன்ற நீதிபதி கோபால் கவுடா வந்து ஒரு கருத்தை சொல்றாரு, டாலஸ்ட் லீடர் இந்த இந்தியா அப்படின்னு சொல்லி ஸ்டாலினை பேசுறாரு. அத முக்கியமா இந்த நம்ம ரெஃபரன்ஸை கூட சொல்லியிருக்காரு. 143 கூட இருக்கு. அது வந்து முறை இல்லை, சரியில்லை. ஏன்னா இந்த மாதிரி இருக்கும்போது தீர்ப்பு வந்துரும்போது சொல்றது வந்து ஒரு அரசியல் பின்னணி இருக்குன்னு சொல்றாரு. ஜஸ்டிஸ் சந்துரு சொல்லியிருக்காரு. நான் ஏற்கனவே சொல்லியிருக்காரு. இல்ல, மக்களுக்கு ஒரு குழப்பம் இருக்கும்ல. இப்போ பாஜக முன்வைக்கக்கூடிய அரசியல் அப்படின்றது ஒரு புறம், இந்த மாதிரியான அதிகார போட்டியில மாநிலத்தை வந்து நசுக்கிறாங்க அப்படின்னு ஒரு பார்வை இருக்கு. இப்போ அதுல வந்து ஸ்டாலின் வந்து இல்ல, நான் அதிகாரத்துக்காக நான் போராடுறேன், நம்மளுக்கான அதிகாரம் வேணும், மாநில சுயாட்சி வேணும், தன்னதிகாரம் வேணும் அப்படின்னு நான் போராடுறேன்னு சொல்றேன். இன்னொரு பக்கம் பாஜகவினர் வந்து இதுல ஊழல் ஆட்சி, இது ஊழல் நிறைந்த ஆட்சி, இடி ரைடு வந்துட்டு இருக்கு பாருங்க, நீங்க வந்து இங்கேயும் வந்து ஆணவ கொலைகள் நடந்துட்டு தானே இருக்கு இந்த ஆட்சியிலையும் அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு இருக்கு இல்லையா? அப்ப மக்கள் எதை பார்க்கணுன்ற ஒரு கேள்வி. நீங்க நல்ல கேள்விங்க. நான் சொல்றேன்னா, ஸ்டாலின் ஆட்சி ஊழலற்ற ஆட்சி நான் சொல்லல, யாருமே சொல்ல மாட்டாங்க. இப்போ எந்த ஆட்சியுமே, நான் கம்யூனிஸ்ட் ஆட்சி கூட இப்போ கேரளாவில் ஊழலே இல்லைன்னா நான் சொல்லல, இல்லை மம்தா பானர்ஜி ஆட்சியில் ஊழல் இல்லைன்னு யாரும் சொல்லலை. இப்போ ஆசிரியர் நியமனத்தில் ஊழல்னு உச்ச நீதிமன்றமே சொல்லியிருக்கு. அதெல்லாம் ஏங்க அதிமுக ஆட்சியில் ஊழல் இல்லையா? ஆனால் அதிமுக போட்ட 2 சட்டம் கூட அந்த 10 சட்டத்தில் 2. அதே மாதிரி பேரறிவாளனை விடுதலை பண்ணணும்னு முடிவெடுத்தது அதிமுக கேபினெட்டு. இன்னைக்கு மாநில சுயாட்சி, மாநிலத்துக்கான உரிமை என்பது வேறு, மாநிலத்திலேயே இருக்கக்கூடிய ஊழல் என்பது வேறு. சரிங்க,
நான் திமுக ஊழல் நான் இதெல்லாம் இல்லைன்னா நான் திமுக காரணம் கிடையாது. நான் கேட்குறேன், இங்கே இடி ரைட் பண்ணுறாங்கல்ல, அப்போ ஏன் அதிமுக மந்திரிக்கு சாங்ஷன் கொடுக்க மாட்டாங்க? யார் ரவி தரமான்றாரு? யார் ரவி அவங்க மத்திய அரசு சொல்லி தான் தரமான்றாரு. இப்போ அலையன்ஸ் வேறு இல்லையா? அது ரைட்டா? நான் சொல்கிறேன், இங்கேயும் பண்ணு அங்கேயும் பண்ணு. சரி, இதை விட்டுருங்க. எந்த பிஜேபி ஆட்சி செய்கிற இடத்துலையாவது இந்த பிஎம்எல்ஏ என்ன பண்ணுது? இந்த இடி என்ன பண்ணுது? சொல்லுங்க எதனா. அப்படின்னா என்ன? ஊழல் பிஜேபி அரசாங்கத்தில் இல்லைன்றீங்களா? அதையா சொல்லு, நான் தெரிஞ்சுக்கிறேன். என்னை பொறுத்த வரைக்கும் கார்பரேட்டுகள் இருக்கும் வரை ஊழல் இருக்கும். பணம் குவிந்து ஒரு இடத்துல இருந்தால் ஊழல் எல்லாம் எப்படி இருக்குங்க? இல்லையா? இது சாதாரண விஷயம். இது ஒன்றும் பெரிய அறிவே தேவையில்லை தெரிஞ்சுக்கிறதுக்கு. கோடிக்கணக்காக நீங்கள் பணம் வச்சுருந்தீங்கன்னா ஒரு விஷயம் உங்களால் ஆகணும்னா அதை கொடுத்து செஞ்சுப்பீங்க. இவ்வளோதானே, இது சின்ன விஷயம். அது எல்லாம் கார்பரேட்டு தானே இருக்குது. இப்போ இவர் என்ன எங்கே போனார்னா, இப்போ அமெரிக்கா போனார், ட்ரம்ப்க்கு பேசும்போது அதானிக்கு தானே பேசிட்டு வர்றாரு, ஏர்டெலுக்கு தானே பேசிட்டு வர்றாரு, ஸ்டார்லிங்க்கு. இது என்ன இதில்? அவங்க தேர்தலுக்கு அவங்க நிதி தருவாங்க. இதெல்லாம் ஏங்க? அதனால் ஊழல் என்பது வேறு, மாநிலத்துக்கான உரிமை என்பது ரெண்டு. நான் ஊழல் என்று வரும்போது நான் ஸ்டாலினை ஆதரிக்கவில்லை, அது தெளிவுபடுத்துகிறேன். அதே மாதிரி பழனிசாமி அவர்களையும் நான் ஆதரிக்கலை. ஆனால் பழனிசாமி கேபினெட் போட்ட தீர்மானத்தை நான் ஆதரிக்கிறேன், பேரறிவாளனை விடுதலை பண்ணணுன்ட்டு. அந்த விஷயத்தில் நான் உறுதியாக நிற்கிறேன். அது எந்த ஆட்சியுமே, இது கலைஞர் ஆட்சி இருக்கட்டும், எம்ஜிஆர் ஆட்சி இருக்கட்டும், ஜெயலலிதா ஆட்சி இருக்கட்டும், எல்லா ஆட்சியிலும் ஊழல் இருக்குங்க. என்ன கேட்ட யாருமே ஊழலை ஒழிச்சிட்டோன்னு நீ சொல்ல முடியுமா? எப்போ ஒழிக்க முடியும்? நான் கேட்குறேன். அதனால தான் கம்யூனிஸ்ட் ஆட்சியிலும் இருக்குன்ட்டேன். மோடிக்கு மேலே உட்காந்துருக்கிறதே கார்பரேட், ஸ்டாலின் மேலே உட்காந்துருக்கு கார்பரேட். என்ன நீங்கள் இப்படி ஊழலை ஒழிக்கிறீங்க? ஊழல் பிரச்சனை வேற. தயவு செய்து ஊழலை கொண்டே வராதீங்க. மாநிலத்துக்கான உரிமை என்பது வேறு. இப்போவே கூட இதெல்லாம் ஒன்றும் மாநில உரிமையெல்லாம் கிடையாது. நம்ம கான்ஸ்டியூஷன்லேயே மாநிலங்களுக்கு உரிமை என்பது குறுக்கப்பட்டு தான் இருக்குங்க. அதை என்ன சொல்றாரு அம்பேத்கரே? அது குறைஞ்சபட்ச அதிகாரத்தில் அவங்க சாவரின்றாரு, அவங்களுக்கு இறையாண்மை இருக்குன்றாரு. அதை கூட ஆரன்றை கொடுக்க மாட்டேங்கிறாரு. ஏன்னா டெல்லி சொல்லு. இப்போ நம்ம அதிகாரம்லாம் ஒரு ஒழுங்காயும் கிடையாது. ஏன்னா இருக்கிற எல்லாத்தையும் என்ன பண்ணிட்டாங்க? முதல்ல 1950 வந்த அரசமைப்பு சட்டத்திலேயே கூடுதலான அதிகாரம் மத்திய அரசுக்கு. அதுக்கப்புறம் ஒரு 106 திருத்தம் அரசமைப்பு சட்டத்தில் இதுக்கே பல மாநில முதல்வர்களை கூட்ட வேண்டியது இருக்கு. எங்கங்க நம்ம ஏற்கனவே எஜுகேஷன் போச்சுங்க. நான் என்ன கேட்குறேன், இந்த எஜுகேஷன் போச்சு, நிறைய அதிகாரம் போச்சுங்க. ஒன்றிய, அதாவது கன்கரண்ட் லிஸ்ட்டுக்கு, ஒத்திசைவு பட்டியலில். இன்னைக்கு ஒத்திசைவு பட்டியல் என்பது ஒன்றிய அரசு பட்டியலுக்கு சமம். ஏன்னா இப்போ இந்த தீர்ப்புலேயே கூட சொல்லிட்டாங்க. நம்ம சொல்கிறோம், நம்ம உச்ச நீதிமன்றம் அளித்த தமிழ்நாடு அரசுக்கான தீர்ப்பில் கன்கரண்ட் லிஸ்ட்டில் கண்டி பிரசிடென்ட்டுக்கு போனால் 3 மாதத்துக்குள்ளே திருமணம் பண்ணுன்றக்கே தவிர அவர் நினைச்சா ரிஜெக்ட் பண்ணலான்ட்டாங்க. அப்போ எல்லாத்தையுமே கன்கரண்ட் லிஸ்ட்டு கொண்டு போயாச்சு இன்னைக்கு, கல்வி உட்பட எல்லாமே. அப்போது எல்லா அதிகாரமும் என்ன இருக்குது? அங்கே போய் இருக்குது. இதே போனால் நம்ம சேல்ஸ் டேக்ஸ் கூட எடுத்தாச்சு. நம்ம இந்த பிச்சை கேட்டுக்கிட்டு ஒவ்வொரு முறை உட்காந்துருக்கோம். இப்போ என்ன, எங்களுக்கு புயல் வந்துடுதுங்க, காசு கொடுக்க மாட்டேன். நம்ம கிட்ட காசு வசூல் பண்ணிட்டு போகிறாங்க. இங்கே உற்பத்தி வரி, எக்ஸைஸ், சுங்கவரி, ஏற்றுமதி இறக்குமதியில் இன்கம் டேக்ஸ் எல்லாம் அந்த வசூல் பண்ணிட்டு போகிறது மத்திய அரசு. ஆனால் நமக்கு பணம் தர மாட்டாங்க. அவங்க நிதி ஒதுக்குறதுல பிரச்சனை. இப்போ பெட்ரோவுக்கு அவங்களுக்கு ஒத்துக்கிட்ட நிதியை ஒதுக்கல, இப்போ தான் ஒதுக்குனாங்க. அப்போ இந்த மாதிரியாக இருக்கிறப்போ ஏற்கனவே மாநில அரசுகளுக்கு இல்லை என்பதுதான். என்ன கேட்டீங்கன்னா, ஒரே ஒரு மாநிலம் தான் எல்லா அதிகாரத்தையும் வச்சிருந்தது, அதுவும் இழந்துடுச்சு. ஜம்மு அண்ட் காஷ்மீர். அவர்களுக்கென்று தனி அரசமைப்பு சட்டம், சிறப்பு உரிமைகள் எல்லாம் இருந்தது. அதே மாதிரி உரிமைகள் மற்ற மாநிலங்களுக்கு வேண்டும் என்று கேட்பதுதான் மாநில சுயாட்சிக்கான உரிமையாக நான் பார்க்கிறேன். இந்தியா என்ற ஒன்றியமும் அனைத்து மாநிலங்களும் இதற்கு முன்னால், காஷ்மீருக்கு இன்னைக்கு காஷ்மீர் மாநிலம் கூட கிடையாது. இன்னைக்கு அது யூனியன் டெரிட்டரி. அதுதான் இன்னைக்கு அந்த கோரிக்கையை யாருமே எழுப்பல. ஈவன் ஸ்டாலின் கூட எழுப்புறாருன்னு சொல்ல முடியாது. இன்னைக்கு அதை யாருன்னா நிக்கிறதே பிரச்சனையா இருக்கு. எழுப்புனா சார் நிக்கிறதே பிரச்சனையா இருக்கு. அதை இருக்கிறத காப்பாத்துறத. ஆனா மாநிலங்களுக்கு உண்மையான அதிகாரம் என்பது, அதை இன்னைக்கு ஒரு கமிட்டி எல்லாம் கூட போட்டிருக்காரு. ஒரு உச்ச நீதிமன்ற நீதிபதி, கேரளா சேர்ந்தவர், அவர் ரிட்டையர்டு, அவருக்கு குரியன் ஜோசப் வச்சு போட்டிருக்காரு. இதுக்கு முன்னாடி ராஜமன்னார்லாம் போட்டாங்க. சரிங்க, நீங்க போட்டீங்க, அது அரசமைப்பு சட்டத்தில் பரிந்துரை கொடுக்குறாங்க. இப்படி அரசமைப்பு சட்டத்தில் சேர்ப்பீங்க?
2/3 வேணும்ல சார். 2/3 வேணும் சார் சேர்க்கறதுக்கு. நம்மகிட்ட இருக்கா? அப்போ என்ன பண்ணுவீங்க? சரி, மாநிலங்களுக்கு இது இந்த மாதிரிலாம் இருக்குது, கல்வி மீண்டும் இங்கே கொண்டு வரணும், ஃபாரஸ்ட்டை கொண்டு வரணும், இந்த மாதிரி பல்வேறு இதை சொல்கிறாங்கன்னு வச்சுங்களேன். ஜுடிஷியரியில் இப்போ வந்து மாவட்ட நீதிமன்றங்கள் கூட இப்போ அவங்க கண்ட்ரோலுக்கு போகிறதுக்காக சட்டத்தை திருத்தி வச்சுருக்காங்க, அரசாங்க சட்டத்தை. நாளைக்கு மாவட்ட நீதிபதிகளை கூட டெல்லியிலேருந்து போடுவாங்க, யூபிஎஸ்சிலேருந்து. விளங்குதுங்களா? அதுக்கான ஏற்பாடுலாம் சட்டத்தில் பண்ணி வச்சுருக்கு. இதெல்லாம் திருத்தணும், சரியில்லைன்னு சொன்னாங்கன்னா அதை வந்து அரசாங்க சட்டத்தில் எப்படி பண்ணுறது? 2/3 543 2/3 எவ்வளோ? தமிழ்நாடு மட்டும் இல்லை, தென் மாநிலங்கள் சேர்ந்தா கூட முடியாது. தென் மாநிலங்கள்னா தமிழ்நாடு, ஆந்திரா, தெலுங்கானா, கர்நாடகா, கேரளா சேர்ந்தா கூட 120 130 தான். பாதி கூட வரல, 2/3 வர முடியாது. அப்போ எப்படி சாத்தியமாகும்? இதெல்லாம் முக்கியமான கேள்வி. நன்றி சார், பொறுத்திருந்து பார்ப்போம். நிறைய விஷயங்களை பகிர்ந்துருக்கீங்க. நேரத்துக்கு மிக்க நன்றி. நன்றி.